இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே 4th ஃப்ளோர்ல இருந்த மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணதுனால ஹீரோ வந்துட்டு லெவலப் ஆகுறான். ஹீரோட சிஸ்டம்லயும் நீங்க உங்களுடைய பேஸை சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணதுனால உங்களுடைய பார்ட்டில இருந்த ஒவ்வொரு பிளேயர்ஸ்க்கும் ஏ ரேங்க்ல இருக்கக்கூடிய 5 ரேண்டம் பாக்ஸ் கிடைக்கும். அப்ப அந்த ஐஸ்ல இருந்து வெளியில வந்த தெரசாவும் இந்த வாட்டியும் கேங் ஜுனிக் எப்பவும் போலவே சாதிச்சு காட்டிட்டாரு. அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல நியூஸ்லயும் 4th ஃப்ளோர்ல கேட் ஓபன் ஆகி வெறும் 24 மணி நேரம் தான் ஆகுது. என்னால இப்ப கூட அதை நம்ப முடியல. மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த 100 வேவ்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு மினிமம் 20 டேஸ் ஆச்சு ஆகுங்கிறது தான். இதை நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் கேங் ஜுனிக்கும் அவருடைய டீமும் வெறும் ஒரே நாள்ல இதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எஸ் ரேங்கோடைய உண்மையான பவர் என்னன்னு காமிச்சிட்டாங்க. இதே நேரத்துல டாமினும் இயான்வாவும் ஒரு ஹோட்டல்ல இருக்கிறத காட்டுறாங்க. மிஸ்டர் ஜுனிக் நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் வர வழியில ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிறப்போ இயான்வாவும் யாருன்னு கேட்க அந்த இடத்துக்கு ஆலிஸை தான் நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்திருக்கான். இவன் நம்ம வெட்டரன் கம்பெனில ஒன் ஆஃப் த மெம்பருங்கிறதுனால இவளையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். உடனே டாமினும் வெட்டரன் கம்பெனியா கேட்கவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு, அது இருக்கட்டும் தெரசாங்க அப்படின்னு கேட்க பதிலுக்கு இயான்வாவும் இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம எல்லாரையும் சாப்பிட்டுட்டு இருக்க சொன்னாங்க, ஏதோ கொஞ்சம் வேலை இருக்கான். ஹீரோ வந்துட்டு யூசாங் நீ இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன். பதிலுக்கு அவனும் நான் இங்க செலிப்ரேட் பண்ணலாம் வரல, அந்த ரேண்டம் பாக்ஸ் உடைய சீக்ரெட் மெத்தட எனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தல அதுக்காக தான் வந்திருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பா உனக்கு சொல்லித்தரேன், இப்போ முதல்ல ஏதாச்சும் குடி அப்படின்னு சொல்ல திடீர்னு காலிங் பெல் சத்தம் கேட்க அந்த இடத்துக்கு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ற அந்த கேங் வராங்க. 4th ஃப்ளோரை சக்சஸ்ஃபுல்லா கிளியர் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்ல பதிலுக்கு இவனும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆலிஸ் கிட்ட போயிட்டு இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிட்டுக்கோங்க, 4th ஃப்ளோரை கிளியர் பண்ணதுக்கான செலிப்ரேஷன் தான் இது அப்படின்னு சொல்ல ஆலிஸும் 2 கோல்டு காயின் எடுத்து கொடுக்க அதுக்கே நிறைய சிக்கன் ஃப்ரைஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு ஆலிஸும் என்னால இதை நம்ப கூட முடியல, இவ்வளவு டெலிஷியஸான ஒரு விஷயத்த வெறும் 2 காயினுக்கு கொடுக்குறாங்க, நான் இதுக்கு முன்னாடி நிறைய மீட்டை சாப்பிட்டிருக்கேன் ஆனா இதோடைய டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் ஒரு பீஸ் எடுக்க போக ஆலிஸும் ஃபோக்கை வச்சு அந்த பீஸை குத்திட்டு ஹீரோவை பார்த்து முறைக்க உடனே ஹீரோ வந்துட்டு சரி சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஆலிஸும் உடனே நார்மல் ஆகிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிடுறா. கண்டிப்பா இவளை பார்த்து இந்த டவர்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. உடனே தாமினும் யூசாங் இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க ரியல் வேர்ல்டுல நான் மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தேன். இதை கேட்டு தாமினும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறப்போ அந்த இடத்துக்கு வந்த தெரசாவும் எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதை பார்த்து லியூரியும் எக்ஸைட்மெண்ட்ல இங்க பாருங்க தெரசா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, நாம செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த கேம் நான் விளையாடும் போது என்னதான் நான் டவரை கிளைம் பண்ணாலும் லோன்லியா தான் இருந்தேன், ஆனா இப்போ எனக்குன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் என் கூட இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ண ஆலிஸ் இதை பார்த்துட்டு எதுக்காக சிரிக்கிற அப்படிங்கிறப்போ பதிலுக்கு இவனும் எதுவும் இல்லையே சும்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனுடைய ஸ்டேட்டஸ் போர்டை பாக்குறான். அதுல கரண்ட் லெவல் 29ல இருக்கு, அதாவது 3 லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கான். நான் என்ன நினைச்சேன்னா கேம்ல தான் ரொம்ப ஸ்பீடா லெவலப் ஆனேன்னு, ஆனா இப்ப ரியாலிட்டியில இன்னும் வேகமா லெவலப் ஆயிட்டு இருக்கேன். இதுக்கான காரணம் நான் எதிர்பார்க்காத வேரியபிள்ஸ் இந்த ரியாலிட்டியில வந்ததுனால. அதுவும் நல்லதுதான், எனக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறது. அந்த 4th ஃப்ளோரை வின் பண்ணதுக்கான ரிவார்டை செக் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஸ்கில்ல ஸ்ட்ரென்தனிங் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரோல் கிடைக்குது. அப்போ கண்டிப்பா இத என்னுடைய கிளேசியர் ஃபார்மேஷன்ல தான் யூட்டிலைஸ் பண்ணணும், ஏன்னா அதுதான் நான் ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ல யூட்டிலைஸ் பண்ணிட கிளேசியர் ஃபார்மேஷன் இப்ப லெவல் 8க்கு போயிடுது. அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தனும் சடனா எதுக்கு இப்படி குளிருதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்தவர்கிட்ட ஏர் கண்டிஷனரை ஆன் பண்ணிட்டீங்களான்னு கேட்க பதிலுக்கு அவனும் உனக்கு குளிருதுன்னா எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் இருக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, ஆல்ரெடி ஆஃப் டே லீவ் எடுத்துக்கிட்டேன், இப்ப திரும்பவும் உடம்பு முடியாத மாதிரி நடிக்கிறியா, இந்த மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டு இருக்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அவனுக்கு ரிவார்டா கிடைச்ச அந்த ஏ கிரேட் ரேண்டம் பாக்ஸ ஓபன் பண்ணி அதை ஸ்பின் பண்ணனா ஏ கிரேட்ல இருக்க சில ஐட்டம்ஸ் கிடைக்கும். நம்ம ஹீரோவும் அங்க இருக்க லிவரை புல் பண்ணி அதை ஸ்பின் பண்ண ஆரம்பிக்க உங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் இல்ல, அங்க இருக்க ரெட் பட்டனை பிரஸ் பண்ணுங்கன்னு வர பொதுவாவே இந்த கேம் விளையாடுறவங்க இந்த மாதிரி சொன்னதும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த பட்டனை பிரஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நான் வந்துட்டு இந்த இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறதுனால இதுல இருக்க சில பக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணாம கண்டினியூஸா வெறும் ஸ்பின் மட்டும் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே நம்ம ஹீரோ கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கிறதுனால 37வது தடவை அந்த டேர்ன் வரும்போது அது சுத்துற ஸ்பீடு 99% கம்மியாயிடும். அப்படி
அப்படி அது ஸ்லோவா சுத்துற அந்த டைம்ல நமக்கு என்ன ஐட்டம் தேவைப்படுதோ அது வர டைமா பார்த்து அந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பக்கை யூசாங்குக்கும் சொல்லி கொடுக்க இதை கேட்ட யூசாங்கும் சீரியஸ்லி இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால ஏ கிரேட் ஐட்டத்தை அடைய முடியுமா? இப்படி ஒரு ட்ரிக்கை நீ கண்டுபிடிச்சிருக்கானா? உண்மையை சொல்லு, எவ்வளவு நேரம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண? அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோவும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி உனக்கு தேவையான ஐட்டமை நீ சூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம யூசாங்கும் அவனுக்கு தேவைப்பட்ட ஐட்டம் கிடைச்சிட ஃபைனலி இப்ப என்னால இவனை பீட் பண்ண முடியும் அப்படின்னு சந்தோஷப்பட நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ளேயே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு ஏதாச்சும் ரிவார்டு கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பெனால்ட்டியா அந்த ஐட்டம் 1 வீக்ல டெஸ்ட்ராய் ஆயிடும். அவன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். அவனுக்கு தேவையான ஆட்ரிபியூட்ஸ் அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு. அடுத்த வாரம் இது டிசப்பியர் ஆனதுக்கு அப்புறம் அவன் முகம் மாறுறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதே ட்ரிக்கை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் ட்ரை கலர் பில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐட்டத்தை எடுக்கிறான். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இது யூஸ் பண்ணுங்கிறதுனால இருக்கிற ஐட்டத்திலேயே இதுதான் பெஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கு எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலா எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது 5th ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் மேஜிக் லைப்ரரி என்ட்ரி டிக்கெட் அதை யூட்டிலைஸ் பண்ண லைப்ரரி உள்ள போயிட்டு உடனே ஹீரோ வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு ஓல்டு மேனும் புக்கை படிச்சுட்டு இருக்காரு. பரவாயில்லையே 4th ஃப்ளோர் இப்பதான் கிளியர் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளேயே இந்த இடத்துக்கு ஒரு கெஸ்ட் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வெல்கம், என்னுடைய பேர் தான் ரிக், இந்த லைப்ரரியோட மேனேஜர் அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே இந்த டவரை பொறுத்த வரைக்கும் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க. அதுல இன்டர்மீடியட் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இந்த ரிக். இவர் தான் இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்ல இருக்கக்கூடிய மேஜிக் லைப்ரரிய ஹேண்டில் பண்ற மேனேஜர். ஃபைனலி ஒரு வழியா ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரா நான் பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் தான் கேங் ஜூனிக். இவ்வளவு சீக்கிரத்துல ஒருத்தன் இந்த இடத்துல காலடி வைப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய லைப்ரரியில நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீ கரெக்டா வந்தது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் எனக்கு ஆக்சுவலா லக் கொஞ்சம் அதிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க புக்கை பார்க்க அந்த ரிக் வந்துட்டு நீங்க புக்கை பாக்குறதெல்லாம் சரிதான், நீங்க இப்ப கரண்டா இருக்க லெவல வச்சு இங்க இருக்க எந்த ஒரு புக்கையுமே உங்களால படிக்க முடியாது. ஏன்னா இதை நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரூயின் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் சொல்யூஷன் டு என்ட்ரி இன்டு தி 6th சர்க்கிள் அப்படின்னு தானே எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட ஆத்தர் மேஜ் டெலமாஸ் கரெக்டா அப்படின்னு கேட்க இத பார்த்து ஷாக் ஆன இருக்கும். உங்களுக்கு ரூயின் லாங்குவேஜ் தெரியுமா அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு எனக்கு நிறைய பேரை தெரியும், அதனாலேயே நிறைய விஷயங்களை கத்து வச்சிருக்கேன். பதிலுக்கு அவனும் மனசுக்குள்ள இந்த பிளேயர் இப்பதான் 5th ஃப்ளோர்ல என்டர் ஆக போறான், ஆனா இவனுக்கு ஆல்ரெடி ரூயின் லாங்குவேஜ் பத்தி தெரிஞ்சிருக்கு. மிஸ்டர் கேங் ஜூனிக், நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? பதிலுக்கு அவனும் கண்டிப்பா கேளுங்க ரிக், நீங்க மத்த ஆவரேஜ் பிளேயரை விடவும் டிஃபரெண்ட் ஆனவங்கிறத இந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலுமே உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் மத்தவங்களோட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் என்னுடைய பேக்ரவுண்டா அந்த ஆனபிஸ் கிட்ட இருந்து காப்பி பண்ண ஸ்கில்ல வர வச்சுட்டு டு பி ஹானஸ்ட் எஜிப்டியன் காட்ஸ் தான் என்னோட பின்னாடி இருக்காங்க. அதனாலதான் இந்த இடத்துக்கு என்னால வரவும் முடிஞ்சிச்சு. இந்த டவரை பத்தின இன்ஃபர்மேஷனை என்னால லேர்ன் பண்ணவும் முடிஞ்சிச்சு. இத பார்த்த ரிக்கும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, எஜிப்டியன் கடவுளான ஆனபிஸோட எனர்ஜி இது, இவ்வளவு சீக்கிரத்துல இந்த பிளேயர் மேல எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட வேல்யூவான ஒரு பர்சனை நான் சரியா ட்ரீட் பண்ணல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு ஆனபிஸ் மட்டும் இத பாத்திருந்தா ஸ்ட்ரெஸ்ல மயங்கி விழுந்திருப்பான். உடனே அந்த ரிக்கும் நான் பண்ண மிஸ்டேக்காக இங்க இருக்க ஒரு புக்கை கிஃப்டா தரேன் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஹீரோவும் எனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை சூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்க பதிலுக்கு அவனும் அப்கோர்ஸ் கண்டிப்பா வேல்யூபிளான கெஸ்ட்டுக்கு அதே ஈக்குவல் வேல்யூல இருக்க ஒரு கிஃப்ட தானே கொடுக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோவும் அங்க இருக்க ஒரு புக் எடுத்துட்டு இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல உடனே அவனும் இது ஒரு நல்ல புக்கு தான், ஆனா ரூயின்ஸ் லாங்குவேஜ்ல எழுதி இருக்கிறதுனால நீங்க ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்பீஷியஸா இல்லாத வரைக்கும் உங்களால இதை படிக்க முடியாது. த பிளாக் டிராகன் மெக்டேரியன் ஆகிய நான் ஒரு பழங்கால டிராகனை ஞாபகப்படுத்துற வகையில இந்த புக்கை நான் எழுதியிருக்கேன். இத பத்தி 1000 வருஷத்துக்கு மேல நான் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன் அப்படின்னு தானே இதுல எழுதியிருக்கு. என்னால இதை படிக்க முடியுது, அதனால நானே இதை எடுத்துக்கிறேன்னு சொல்ல பதிலுக்கு அந்த ரிக்கும் பயங்கரமா சிரிச்சுட்டு என்ன மன்னிச்சிருங்க, கடவுளுடைய பிளஸ்ஸிங்க வாங்கினவங்க கிட்ட இதை நான் எதிர்பார்த்திருக்கணும். இப்பத்துல இருந்து என்னுடைய கண்ணு உங்க மேலேயே இருக்கும் கேங் ஜூனிக். திரும்ப நம்ம மீட் பண்ற அந்த ஒரு தருணத்துக்காக ஆவலா நான் காத்துட்டு இருக்கேன்
அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிட, இதே நேரத்துல 5th ஃப்ளோர்ல ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான். இந்த கொலாப்ஸ்டான வேர்ல்டுல சில பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, அவனை பார்த்து சில பேரும் இவனை பிடிங்க, அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்ல, அவனும் பயத்துல அந்த இடத்துல இருந்து ஓடுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இது எல்லாத்தையுமே ஒரு நியூஸ் சேனல்ல சொல்லிட்டு இருக்கான். நீங்க எதுக்கு அவங்களை எதிர்த்து சண்டை போடாம ஓடி வந்தீங்கன்னு கேட்க, பதிலுக்கு அவனும் அந்த இடத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியாது. பதிலுக்கு அந்த ரிப்போர்ட்டரும் என்னது ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியாதா, அப்புறம் எப்படி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிங்கன்னு கேட்க, எதுக்கோ இருக்கட்டும்னு அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரிட்டர்ன் ஸ்டோனை வச்சிருந்தேன், அதை பயன்படுத்தி தான் நான் எஸ்கேப் பண்ணேன்னு சொல்ல, அதனால எங்க கில்டு கிட்ட இருந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டோனை நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 5000 கோல்டு காயினுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூல விளம்பரம் பண்ண, அந்த வீடியோவை தெரசா பாஸ் பண்ணிட்டு என்னையும் உங்க கூட 5th ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு முடியாதுன்னு சொல்ல, அதுதான் ஏன் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க 5th ஃப்ளோரை சேலஞ்ச் பண்றதுக்காக தனியா போக போறீங்கன்னு தெரியும், என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க, உங்களை தனியாலாம் விட முடியாதுன்னு சொல்ல, பதிலுக்கு ஹீரோவும் எதுக்கு இவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு, என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியாது, நீ என்னதான் என் கூட வரணும்னு நினைச்சாலுமே இந்த ஒரு இடத்துக்கு நான் தனியா தான் போய் ஆகணும், சோ கிவ் அப் பண்ணிடுங்கிறப்போ தெரசா வந்துட்டு ஹீரோ கைய பிடிச்சிட்டு, அப்படின்னா உங்களை நீங்க ரொம்ப புஷ் பண்ணிக்க மாட்டீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் அதையே நினைச்சிட்டு கார்ல போயிட்டு இருக்கும்போது எலடியம் கிங்டம்ல இருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்குன்னு நோட்டிபிகேஷன் வர, உடனே இதை பார்த்த ஹீரோவும் எனது கெலடியன் கிங்டமா, இவங்க வந்துட்டு அந்த 21st ஃப்ளோர்ல இருக்க முரீமுக்கு எதிரானவங்களாச்சு, அப்படிங்கிறப்போ அவங்க ஹீரோவுக்கு ஃபெயிண்ட் ஆர்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்ல தான் பரிசா கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கில்ல பயன்படுத்துறதன் மூலியமா நம்ம ஹீரோடைய ஸ்மெல், பிரீத்திங், அப்புறம் அவனுடைய பிரசன்ஸ் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தாம ஹைட் பண்ண முடியும். இதை 3 செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம 3 தடவை இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 24 மணி நேரத்துக்கு இது யூஸ் பண்ண முடியாது. இதை ஸ்பான்சர் பண்ணவங்க அப்பர் ஃப்ளோர்ல இருக்கிறதுனால 5th ஃப்ளோர்ல எந்த ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியலனாலும் இந்த ஒரு ஸ்கில்ல நம்ம ஹீரோவால யூஸ் பண்ண முடியும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் பரவாயில்லையே, அவருக்கு உள்ள இருக்கவங்க வெளியே இருக்க பிளேயரை அப்ரோச் பண்ண நினைக்கிறாங்க, இந்த ஸ்கில்ல கண்டிப்பா நான் நல்லபடியா யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 5th ஃப்ளோருக்குள்ள என்டர் ஆயிட, அது ரேண்டமான ஒரு லொகேஷன்ல நம்ம ஹீரோவை இறக்கி விட்டுடுது. ஹீரோவால இந்த இடத்துல எந்த ஒரு ஸ்கில்லையும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இதே நேரத்துல இங்க வர எல்லாருக்கும் எஃப் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் கிடைக்கும். இந்த 5th ஃப்ளோர்ல இருக்க ஒரே ஒரு ரூல், இந்த இடத்துல இருந்து உயிரோட திரும்பி போகணும். ஹீரோ வந்துட்டு அந்த மேஜிக் லைப்ரரியில இருந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்தால, அதை பயன்படுத்துற விதமா நம்ம ஹீரோவால அவனுடைய ஒரு ஸ்கில்ல மட்டும் இந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோவும் ஐஎஃப் குளூட்டன் ஆக்டிவேட் பண்ண நம்ம ஹீரோ மாதிரியே நிறைய பிளேயர் அந்த இடத்துக்கு வர, அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால செவுத்து தடவிக்கிட்டே நடக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த இடம் ரொம்பவே பெருசுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு பேர் ஒரே லொகேஷன்ல இறங்கியிருக்காங்க. சரி, நியூபீஸ் எல்லாம் இதே இடத்துல இருக்கட்டும், நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறப்போ ஹீரோட கையில ஒரு ரிங் வேவ் வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் என்னது போஸ்ட் ஸ்க்ரோலா, அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா, அப்படிங்கிறப்போ டார்கெட்டை பிக்ஸ் பண்ணவங்க லொகேஷனுக்கு வராங்கன்னு சிஸ்டம்ல சொல்ல, இதுக்கு முன்னாடி ஹீரோட கைய தெரசா தானே பிடிச்சிருப்பான், அவ தான் இந்த ஸ்கில்ல ஹீரோ மேல போட்டிருக்கான். எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய ப்ராமிஸை நீங்க காப்பாற்ற மாட்டீங்கன்னு, அதனாலதான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டரை கண்டினியூவா பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.